वीरं महाविष्णुं ज्वलन्तं सर्वतोमुखं नरसिंहं भीषणं भद्रम् யாமறிந்த குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் வஜ்ரணகாய வித்மகே ஜேஷ்டதனுஷ்டாய தேவி தன்னோ நரசிம்ம பிரசோதயா. இப்போ நம்ம பார்க்க இருக்க பதிவு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கன்னி ராசிக்கான ஒரு பதிவு. கன்னி ராசிக்கான ஒரு பதிவு இப்போ நம்ம பாக்குறோம். கன்னி ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டக சனி. கண்டக சனியோட பலன்கள் என்ன அப்படின்றது வந்து இப்போ நம்ம பார்த்து இருக்கோம். இதுல வந்து ஒவ்வொரு ஸ்லாட்டா பாக்குறோம். இப்ப நான் சொல்ற எல்லாமே வந்து ஒரு பொது பலன். ஆனா வழிபாட்டு முறை யார் யாருக்கு என்னவோ அந்த ஜாதக ரீதியா நீங்க வழிபாடு பண்ணலாம். இந்த வழிபாடு நீங்க பண்ணீங்கன்னா ரொம்ப விசேஷமா இருக்கும். உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் வந்து சேரும். அதனால யார் என்னென்ன எதுன்றது தனித்தனியா ஒரு பாயிண்டா வந்து இப்ப நம்ம இந்த கன்னி ராசிக்கான கண்டக சனிக்கான ஒரு பலனை பார்க்கணும். இப்போ முதல்ல பாக்குற ஹெட்டிங் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா குடும்பம் மற்றும் உறவு முறை. குடும்பம் மற்றும் உறவு முறைனா கணவன் மனைவி இடையே என்னடா கீழே பார்த்து படிக்கிறேன்னு நினைக்காதீங்க. அதுக்கான குறிப்பை வந்து எழுதி வச்சிருங்க. அதை நான் சொல்றேன். கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகள் வரலாம். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இது எதுக்கு சொல்றாங்க அப்படின்னா, உங்களுக்கு எதிர்க்க இருக்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். உங்க எதிர்க்க இருக்கிறவங்க சொல்ற கருத்தை உள்வாங்கிட்டு அதுக்கான பதில கொடுங்க. ஏன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட சின்ன சின்ன கருத்து ஏற்பாடு வரும். அதே போல பார்ட்னர்ஷிப்ல பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனம் வேணும். எந்த ஒரு விஷயத்தையும் கண்மூடித்தனமா நம்பி அகலகால் இருக்கிறதோ இல்ல கண்மூடித்தனமா நம்பி எதுவும் செய்யறதோ கொஞ்சம் கவனம் சிதறாம, நட்பும் கெடாம, பார்ட்னர்ஷிப்பும் கெடாம கவனமா பொறுமையா ஹேண்டில் பண்ணுங்க. அது உங்களுக்கு நல்லது. அதே போல பொருளாதாரம் அடுத்தது தண்ட செலவுகள் மற்றும் தேவையற்ற பயணங்கள், பண விரயம் ஏற்படும். அதாவது தண்ட செலவுகள்னா அத்தியாவசிய செலவு. தண்ட செலவுன்றது அத்தியாவசிய செலவு, தேவையே படாது. இப்ப அது வந்து அந்த செலவுக்கான வேலையே இல்லாத ஒரு இதை வந்து இப்ப நம்ம செலவு பண்ணுவோம். அந்த மாதிரி செலவுகளை வந்து குறைச்சிக்கிறது நல்லது. அதே போல தேவையற்ற பயணம், போகணுன்ற அவசியம் இருக்காது, ஆனா நம்ம போய் தான் ஆகணுன்ற ஒரு எண்ணத்தை எடுத்துட்டு நம்ம தேவையில்லாம பிரயாணம் பண்ணுவோம். அந்த தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது. இந்த டைம்ல உங்களுக்கு அந்த பணம் வந்து ரொம்ப முக்கியம். அதனால பணத்தை சேமிச்சு வைக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் தொழில், வேலையில் கூடுதல் பொறுப்புகள் மற்றும் இடமாற்றம் அல்லது வேலையில் அழுத்தம் இருக்கலாம். இருப்பினும் பொறுமையாக கடைபிடித்தல் முன்னேறலாம். அதாவது வேலையில வந்து நம்ம மேல வந்து நம்ம எல்லாம் செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேல ப்ரெஷர் பண்ணலாம். இல்ல இடமாற்றம் ஏற்படுத்தி அந்த இடத்துல வந்து இன்னும் அழுத்தத்தை கொடுத்து நம்ம கிட்ட இருக்கிற வேலையை வந்து வாங்கலாம். அந்த மாதிரி வாங்கும் போது நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு பொறுமையா இருக்கீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு நல்லது. அப்பதான் வந்து உங்களுக்கு பதவி உயர்வா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் கிடைக்கிறதுக்கான ஒரு அரிய வாய்ப்பு. அதே போல உடல் நலம், ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மன அழுத்தம், சோர்வு அல்லது பழைய நோய்கள் தடை தூக்கலாம். இது வரைக்கும் இருந்த நோய் ஏதாவது வந்து நீங்கின மாதிரி இருக்கலாம், அந்த நோய் திருப்பியும் வரலாம். அதே போல வந்து சாப்பிட்ற விஷயத்துல கொஞ்சம் கவனம் வேணும். வெளியில சாப்பிட்றத கொஞ்சம் தவிர்த்திட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. முடிஞ்ச லெவலுக்கு வரைக்கும் வீட்டுல சாப்பிட்ற இதை பாருங்க, வெளியில சாப்பாடை வந்து கட் பண்ணுங்க. அதே போல வந்து உடல் சோர்வு, மன அழுத்தம் பண்ண தேவையற்ற சிந்தனைகள், அது நடந்துருமோ இது நடந்துருமோ, இந்த மாதிரி ஆயிடுமோ அந்த மாதிரி ஆயிடுமோ, அங்க அவங்களுக்கு அது நடந்துருச்சு, இங்க இவங்களுக்கு இது நடந்துருச்சு, அதே மாதிரி நம்ம வாழ்க்கையும் நம்மளுக்கு நடந்துருமோ போயிடுமோ வருமோன்ற அந்த சிந்தனை எல்லாம் தயவு செஞ்சு தவிர்த்துட்டு நற்சிந்தனையை இது பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு அந்த மன அழுத்தம் இல்லாம இருக்கும், நோயும் தலை தூக்காம இருக்கும். நோய் வர்றதுக்கான முக்கிய காரணமே வந்து நம்மளோட மன அழுத்தம் தான். தேவையில்லாத சிந்தனை தான் நம்மளுக்கு நோயை கொண்டு வருது. சும்மா போட்டு நம்ம நோண்டி 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 நம்ம அது டென்ஷன் ஆகி ப்ரெஷர் ஆகி அந்த ப்ரெஷர் மூலம் நம்மளுக்கு தேவையில்லாத நோய்கள் வருது. இது ஏன் கன்னி ராசிக்குன்னா, இது கண்டக சனியில வந்து கன்னி ராசி ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு தருணம். ஒவ்வொரு அடியும் வந்து நம்ம எடுத்து வைக்க வேண்டிய ஒவ்வொரு அடியும் வந்து ரொம்ப நிதானமா உஷாரா எடுத்து வைக்கணும். அந்த அளவுக்கு பொறுமை வேணும். அவசரப்படக்கூடாது. அவசரப்படாம பொறுமையா இதை நீங்க செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. இதுக்கான பரிகாரம் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, சனிக்கிழமைகளில் அனுமன் வழிபாடு அல்லது ஐயப்பன் வழிபாடு
செய்வது நல்லது. ஒவ்வொரு சாட்டர்டேவும் ஆஞ்சநேயர் உங்க வீட்டு பக்கத்துல இருந்தாங்கன்னா ஆஞ்சநேயரை போயிட்டு ஒரு 9 சுற்று சுத்திட்டு வழிபட்டுட்டு வாங்க. அது அப்படி இல்ல ஐயப்பன் இருக்காருன்னா ஐயப்பனை வழிபட்டு ஐயப்பனுக்கு ஒரு 9 சுத்து சுத்துங்க. முடிஞ்சா நெய் தீபம் கூட வாங்கி எடுத்துங்க. நெய் சுத்தமான நெய்யா பார்த்து வாங்கி எடுத்துங்க. இந்த 10 ரூபாய்க்கு இருக்கிற அந்த சின்ன டப்பால 10 ரூபாய்க்கு விற்பாங்க பாருங்க, அந்த நெய்லாம் வாங்காதீங்க. அது பிராண்டடா வேற ஏதாவது நெய்யை கூட வாங்கி நீங்க ஊத்தி ஏத்துங்க, அது நல்லது. சனிக்கிழமை இது தவறாம ஒவ்வொரு சாட்டர்டேவும் செஞ்சுவாங்க. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல பலன் இருக்கு, இல்லைன்னு சொல்ல. பட் என்னன்னா எல்லாமே நெகட்டிவா சொல்லிட்டு நல்ல பலன் இருக்கு. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு பொறுமையா இருக்கீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு தான் நல்லது. உங்க வாழ்க்கையோட முன்னேற்றத்துக்கு அது ரொம்ப வழிவகுக்கும். இப்ப நீங்க கடைபிடிக்கிற இந்த பொறுமை இந்த கண்டக சனி முடிவு காலத்துல உங்களுக்கு ரெட்டிப்பு லாபத்தை தரக்கூடிய இடத்துக்கு சனி பகவான் கூட்டிட்டு போவார். அதனால நம்பிக்கையுடன் செய்து கொண்டு வாருங்கள், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு நெற்பதிவில் சந்திப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணாம கிட்டத்தட்ட ஒரு 93% பாக்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்றவங்க வந்து 7% தான் பாக்குறீங்க. கொஞ்சம் நீங்களும் பார்த்து எந்த லெவலுக்கு நீங்க லைக் கமெண்ட் கொடுக்குறீங்களோ அந்த லெவலுக்கு நம்ம சேனலை அடுத்த இடத்துக்கு கொண்டு போக முடியும். தயவுசெய்து சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.